வணக்கம் நேயர்களே. இப்போ பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய், சிறிதளவு உருளைக்கிழங்கு, ஆயில், பிரியாணி மசாலா பொருட்கள், ஊற வைத்த அரிசி, ஊற வைத்த பச்சை பயிறு, தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆகியவற்றை எடுக்க வேண்டும். 3 லிட்டர் குக்கரில் சிறிதளவு எண்ணெய் எடுத்து அதில் பிரியாணி மசாலாவை போட வேண்டும். பிறகு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். இரண்டு வளமிளகாய், நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றை போட்டு நன்கு வதக்க வேண்டும். வெங்காயம் சிறிது வதங்கியவுடன் நறுக்கி வைத்த தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றை போட்டு அதையும் நன்கு வதக்க வேண்டும். பிறகு நாம் ஊற வைத்த பச்சை பயிரை குக்கரில் போட்டு நன்கு வதக்க வேண்டும். பிறகு நாம் தேவையான அளவு எடுத்து வைத்துள்ள உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆகியவற்றை போட்டு நன்கு வதக்கவும். நன்கு வதக்கியவுடன் ஊற வைத்த அரிசி, 1 டம்ளர் அரிசி இதை போட்டு நன்கு கிளறி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விடவும்.